நல்லா மீன் கட் பண்ணுறேன். நல்லா இப்படிலாம் மீன் கட் பண்ணணும். எங்கள் ஊர்லலாம் இப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன். மண்டையை கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவேன். இங்கே வந்து மண்டை வேணுமா, மண்டை சாப்பிட்றது இங்கே உங்களுக்கு பிடிக்குமா, அதனால் மண்டையெல்லாம் நான் இப்படி தான் போடுறேன். இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வாழை கட் பண்ணிடணும் பண்ணிட்டு சுற்றி போட்டுருவேன். இப்படிதான் இந்த மீனை வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும். வச்சு எல்லோரும் சிசர்ட்டெல்லாம் கட் பண்ணுறாங்க. நானும் சிசரில் அருவாமனையை கட்டுப்பாரு அருவாமனைக்கிட்ட தான் கட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சிடணும். இப்படி செஞ்சுட்டு இந்த இருக்குல்ல இந்த இதை வந்து இப்படி கட் பண்ணிடுறேன். இதை அப்படி கட் பண்ணி போட்டுருணும். எங்கள் ஊரில் வந்து எப்படின்னா இப்படி தான் நான் போடுவேன். இந்த மண்டையை வந்து கட் பண்ணிடுவேன். இப்படி மண்டையை கட் பண்ணிடுவேன். மண்டையை கட் பண்ணிவிட்டு இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊர்லனா வைப்போம். இவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க, இங்கே இவ்வளோ மண்டை வேணுமா, பெரிய பெரிய மீனுக்கு மண்டை போடுவோம், இந்த சின்ன சின்ன மீனுக்குலாம் மண்டையை கட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த பாருங்கள் இப்படி இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த மீனுக்கும் இது தலை இல்லை, இதுக்கு வந்து தலை கூட கொஞ்சம் கண் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் இது மாதிரி செய்வோம். இங்கே உள்ள வந்து இப்படி தான் கட் பண்ணி போட சொல்கிறாங்க. அதனால் இப்படி தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கிறேங்க. கட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ மீன் இருக்குது, இவ்வளோ மீன் கட் பண்ணணும். இவ்வளோ மீன் கட் பண்ணணும். இவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. அதே நானே கட் பண்ணிடுவேன். எனக்கெல்லாம் மீன்னா ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவேன் மீன்னா. எப்போவுமே மீன் தான். காலைல எழுந்திரிச்சு தக்காளி சாதம் செஞ்சுட்டு முட்டை வச்சுட்டு வேலையை முடிச்சாச்சு. இப்போ வந்து மதியத்துக்கு வந்து அது வந்து தக்காளி சாதம் சொந்தம் கொஞ்சமாக செய்யணும் போல் தோணுச்சு. காலையில் அது செஞ்சாச்சு. இப்போ மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, இப்போ மீன் வாங்கினோன்னே மீன் வாங்கிட்டு குழம்பு வைப்பேன். இன்றைக்கி பொரிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் பொரிக்கலை. குழம்பு மட்டும் தான் இன்றைக்கி வைக்கணும். நல்லா அந்த மீனா நல்லா உப்பு போட்டு நல்லா வெட்டி கட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா உப்பு போட்டுருணும். நல்லா கல் உப்பு எடுத்து போட்டு நல்லா உரசி நல்லா இது பண்ணோம்னா நல்லா மீன் வெள்ளேர்னு ஆயிரும். அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்படியே கல் உப்பு தான் நல்லா அந்த இப்போ மீனில் வந்து அந்த ஸ்லாம்பு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் 1-2 இப்போ நம்ம இது அருவாமனையில் இப்படி செய்யும்போது அது போயிடுது. ஆனால் 1-2 இருக்கும் அந்த மீனில் ஒட்டிக்கிட்டு. அப்போ வந்து நம்ம கல் உப்பு போட்டு நல்லா உரசும் போது அப்படியே நல்லா இது பண்ணும்போது அந்த ஒட்டியிருந்த ஸ்லாம்பு கூட அப்படியே இதாயிரும். எப்படின்னா ஸ்லாம்பு கூட அந்த இதில் வந்துடும். இந்த அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். அப்படியே மீன் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சும்மா கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஆனால் மீன்லாம் அந்த கல்லுப்புலாம் போட்டு அலசினோம்னா பளிச்சுன்னு ஆயிரும். நானும் மீனாக இருந்தால் எப்படி இருந்தாலும் கட் பண்ணிடுவேன். எனக்கு மீன் கட் பண்ணுறது, மீன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மீன் ஒரு நாள் இல்லாட்டா சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. இந்த சென்னையில் இங்கே தான் மீனே ஒன்றுமே கிடைக்கவே, வாங்கி சாப்பிட முடியல. இப்போலாம் ஃப்ரெஷ் வாங்க முடியல. விலை வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இங்கெல்லாம் 1 கிலோ மீன் 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் ஊர்லலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஐஸு வச்சு அப்படியே செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கும். மீனை பார்த்தாவே அப்படியே தொலைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாங்கின மீன் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவே. மீனை பார்த்தாவே நானாக கண்டுபிடிச்சிருவேன். இப்படின்னா பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், இது புதுசான மீன், இது பழைய மீன் அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தா மீனே ஒன்றுமே நல்லாவே இல்லை. ஐஸ் வச்ச மீனாக தான் இருக்குது. அதனால் நண்டு வாங்கினோம். நண்டு வாங்கி
சரி நண்டு வாங்கி கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நண்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் கூடு மாதிரி கொஞ்சம் தான், அந்த கறியே இல்லை, உள்ள அந்த வெள்ளைட்டின்னு இருக்கலாம், அந்த கறினா இல்லையே இல்லை தெரியுமா. எப்படி இருந்து வேஸ்ட்டு அந்த காசு. சும்மா அப்படியே சூப் வச்சு அப்புறம் சாப்பிட்டோம், ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கும் நண்டுலாம், அப்படி இருக்கும். இதே மார்க்கெட்டு போயிருந்தால் நல்லாவே இருந்திருக்காது. மார்க்கெட்டில் இப்படி மீன் வாங்கவே முடியாது எக்காரத்தை கொண்டு. ஏன்னா இங்கே மீன் நல்ல மீனே வச்சுருக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்கும், ஆனால் நல்லா இருந்தாலும் ஐஸு வச்சபடி தான் இருக்கும். அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாது. பாருங்கள் நல்லா இங்கே இதோட நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சூடு இந்த மீன் நல்லா இருக்குது பாருங்கள், நல்ல மீன் தான். நான் இன்றைக்கி நல்லா இருக்குது மீன். அது பார்த்தோன்னே இப்போ சொன்னேன், இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, மீன் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மார்க்கெட் போனால் இப்படி மீன் வாங்கவே முடியாது. ஆனால் இந்த மீன் நல்லா கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சா, கத்திரிக்காய்லாம் இதில் போட்டு வச்சா செம்மையாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு, நல்லாயிருக்கும். இதை விட இன்றைக்கி விட வச்சு நாளைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறோங்க, பழைய குழம்பு ஆகும்போது இதை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மீன் குழம்பு வச்சு இட்லி இப்போ வந்துட்டு தோசை சுடுவோம். மீன் குழம்புக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாலும் பிடிக்காது, அதனால் தோசை இட்லி இதுக்கெலாம் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ குழம்பு வச்சிட போகிறேன். அதே மீன் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய வீடியோலாம் பார்க்குறீங்க, எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நானே சும்மாதான் இந்த வீடியோ இப்படி போட்டு பார்த்தேன், சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. சரி போடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் கட் பண்ணி மட்டும் காமிச்சிட்டேன். இது மாதிரி தான் கட் பண்ணணும். எல்லாம் சிஸ்ஸரை வச்சு இந்த பக்கம் கட் பண்ணுறாங்க. சிஸ்ஸரை வச்சு நான் ஒரு நாள் கூட கட் பண்ணதே கிடையாது. இப்போ மீன் வெளில கட் பண்ணால் அது எப்படி 30 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க. நானே வீட்டில் கொண்டு வந்து கட் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு எல்லா மீனும் கட் பண்ண தெரியும். அதனால் எனக்கு மீன் ஆயிடுறது கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக கட் பண்ணிடுவேன். எவ்வளோ மீனாக இருந்தாலும் சர்ச்சைன்னு கட் பண்ணி முடிச்சிடுவேன். அதனால் இங்கேயே நம்மளே கட் பண்ணிக்கிடுவோம், எதுக்கு போட்டு தேவையில்லாமல் காசு கொடுத்துடுது. கஷ்டப்படுற நேரத்தில் இந்த மீனுக்கு வேறு ஒரு காசா? சரி அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.